நான் உலகத்துக்கு ஒரு நன்மை சொல்ல வரேன். என்னை பற்றி திரும்ப ஒரே ஒரு இந்த இந்த ஒரு கருத்து மட்டும் சொல்லுவேன். அதோட இறைவனை பற்றி பேசுவோம். இப்போ வந்து எனக்கு வந்து அந்த இது அவ்வளோ துன்பம் நடந்தது. அதுக்கப்புறமேட்டு என்ன ஆச்சுன்னா அவ்வளோ இது அப்போ 10 மிஷின் பண்ணோன்னா ஜனங்கள்லாம் வந்து என்னை ஏமாற்றினாங்க. ஏமாத்தினோடனையும் பீஸெல்லாம் எடுத்துன்னு வந்து போட்டுருவாங்க. ஜனங்க வரவே மாட்டாங்க. ஓனருக்கு பார்த்த அளவுக்கு கூட எனக்கு பார்க்கல. எல்லாரும் நம்பிக்கை துரோகம் பண்ணாங்க ஜனங்கள்லாம். அப்போ கூட எனக்கு வந்து இறைவன் வந்து உதவுனார். இன்னும் எப்படி உதவுனாருன்னா, அம்மம்மா நீ வந்து ஒரு டைலரிங் கடை வச்சுரு, இட்லி கடை வைங்க. டாக்டர் சொன்னேன், இவங்களெல்லாம் விட்டுட்டு எப்படிப்பா போகிறது, இவ்வளோ பீஸ் இருக்குது, இவ்வளோ மிஷின் இருக்குது, ஏதாவது இல்லை நீ போமான்னு என்னை ரொம்ப வழிகட்டாயப்படுத்தி என்னை பேசினார். அப்போ வந்து அசிரியர் அப்போ தான் வர ஆரம்பிச்சிது எனக்கு அசிரியர் பேசுறது. அப்போ வந்து அப்பா சொன்னார். உடனே நான் அதை செஞ்ச உடனேயும் கடை போட்டேன். அப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறமேட்டு ஜனங்களாம் என்னை விட்டு போயிட்டாங்க. அவங்களாம் ஒரு பேசி இருப்பாங்க பொழுது என்னை விட்டு போயிட்டாங்க எல்லாருமே. என் மிஷின் அம்பனை விட்டுட்டு அப்புறம் எல்லா மிஷினும் நான் விற்றுட்டு இப்போ வந்து டைலரிங் வச்சுக்கின்னு அன்பேசி ஒன்று எங்கள் அப்பனை ஒரு சேவை செஞ்சுக்கின்னு நான் டைலரிங் பண்ணிக்கின்னு இப்போது வந்து நிம்மதியான வாழ்க்கை இருக்குது. ஆனால் போராட்டம் இருக்குது, கடன்ற போராட்டம் இருக்குது. அவங்களாம் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு போனாங்கன்னா அந்த போராட்டம் எனக்கு இருக்குது, இதுன்னு தான் இருக்குது. அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. அது மாதிரி அப்போங்கிட்ட அதே மாதிரி நான் கேட்பேன். எனக்கு யாருமே இல்லைல்ல, எனக்கு எதனா உடம்பு சரியில்லைன்னா அப்பாக்கிட்ட போய் சொல்லுவேன், அப்பா எனக்கு உடம்பு ரொம்ப சோர்வாக இருக்குது, வலிக்குது ஒன்று. அப்போ வந்து உடனே எனக்கு சரி பண்ணுவார். அதே மாதிரி இன்னொன்று சொல்லுவேன், எனக்கு எதனா சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்ததுன்னா அப்பன்ட்டு சொல்லுவேன். ஒரு வாட்டி எனக்கு ஒரு அதிசயம் நடந்தது எங்கள் அப்பா கோயிலில். எனக்கு அப்போ வந்து என் பசங்களுக்கு தான் செய்வேன், நான் சாப்பிட மாட்டேன். ஆனால் வந்து டீமாக 3 பேர் சாப்பிடுவோம். ஒரு குடி சோறுனாலும் 3 பேர் ஒற்றுமையாக தான் சாப்பிடுவேன் என் பசங்களாம். அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு ஒரு ஆசை, எங்கள் அப்பங்கிட்ட போயிட்டு வரைக்கும் ஒரு ஆசை இருந்தது. அப்பா இதெல்லாம் சாப்பிட்ணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது, என் பைசா இல்லை. இன்னொன்று ஒரு திராட்சை ஆப்பிள் இதெல்லாம் சாப்பிடணும் போல் ஒரே ஆசை அது வந்துடுச்சு, ரொம்ப ஆசை வந்துடுச்சு. இதெல்லாம் திராட்சை ஆப்பிள் கொய்யாக்காய் என்னென்னவோ பழங்கள் சாப்பிடணும் போல், எல்லா பழமும் சாப்பிடணும் போல் ஒரு ஆசை வந்துச்சு எனக்கு. அப்புறம் வந்து ஒரு அப்பங்கிட்ட அறிவிப்பு கொடுத்தேன், அப்பா இந்த மாதிரி எனக்கு சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்குது, என்கிட்ட பைசா இல்லை, எப்படி வாங்குவது தெரியலன்னு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு நாள் போய் பார்க்குறேன் காலபைரவர் அண்ட. அப்போல்லாம் எங்கள் அப்பா கேட்டெல்லாம் போடலை, எங்கள் அப்பா காலபைரவுக்கு அப்படியே இலையில போட்டு வெளியே வச்சுருக்குறாங்க. அத்தனை பழமும் திராட்சை ஆப்பிள் சாத்துக்குடி எல்லாமே வச்சு அப்படி வச்சுருக்குறாங்க. எனக்கு கண்குள்ளா காட்சி ஆயிடுச்சு, எப்படா இது நடந்ததுன்னு. நான் பண்ணேன், எங்கள் அப்பனை கும்பிட்டு காலபைரவரை கும்பிட்டு அந்த இலையை அப்படியே என் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கின்னு எல்லாத்தையும் சாப்பிட்டேன். எல்லாத்தையும் பசங்களுக்கு கூட எடுத்துகிட்டு வரல, எல்லாத்தையும் அங்கேயே உக்காந்துன்னு ஆப்பிளையும் சாப்பிட்டேன், திராட்சை சாப்பிட்டேன், எல்லாத்தையும் அங்கேயே உக்காந்துன்னு இன்பமாக சாப்பிட்டு அப்பா எப்படிப்பா இது நடத்துனீங்க விட்டு எங்கள் அப்பா கிட்ட நன்றி சொல்லிட்டு நான் வந்தேன். ஐயோப்பா அதெல்லாம் நினைக்க முடியலம்மா என்னால், அதெல்லாம் உணர்றேன். ரொம்ப இன்பமாக இருக்குது. துன்பம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்பம் ஒரு பக்கம் இருக்குது. இந்த மாதிரிலாம் எங்கள் அப்பா ரொம்ப இதுவெல்லாம் பண்ணுவார், எனக்கு வந்து உணர்த்துவார், நான் வந்திருக்கேம்மா உனக்குள்ளே தான் நான் இருக்கிறேம்மா அப்படின்வார். அப்புறம் ஜனங்களாம் என்னை ஒரு மாதிரி கேவலமாக பேசுவாங்க. அப்போ கூட எங்கள் அப்பா வந்து நான் இருக்கிறேன் நீ ஏமா பயப்படுறன்னுவார். எப்படியே நான் இருக்கிற உனக்கு நீ ஏன் பயப்படுற, நீ எதுக்கு அஞ்சுற, நீ வந்து பென்சிங்க, நீ ஏன் பயப்படுறேன்னு எங்கள் அப்பா வந்து எனக்கு கொடுப்பாரு. நீங்கள் பார்க்குறீங்களே நான் ஒண்டி தானே பேசுகிறேன், நான் ஒண்டி தானே இருக்கிறேன். இந்த மாதிரி நான் தான் தனியாக தான் இருக்கிறேன், நான் தனியாக இருப்பேன், தனியாக நான் இன்பத்தை காணுவேன், தனியாக எங்கள் அப்பா கூட பேசுவேன், எல்லாமே தனியாக தான் செய்வேன். எங்கள் அப்பா கிட்ட பேசும்போது அழுவேன், நான் அழுது பேசுவேன், சிரித்து பேசுவேன், எல்லாமே எங்கள் அப்பா கிட்ட நான் நடத்துவேன். அது மாதிரி நிறைய விஷயம் இப்போ உங்ககிட்ட சொல்லும் போது இன்னும் இன்பமாக இருக்குது. என் நம்ம மக்கள்கிட்ட சொல்கிறோமே, இறைவனும் மக்களும் ஒன்று தானே, மக்கள்கிட்ட நம்ம உணர்வை பரிமாறிக்கணும்ன்றது ஒரு சந்தோஷம் எனக்கு. அதுக்கும் சந்தோஷமாக இருக்குது. அதனால தனிச்சா இப்போ இறைவனை அதுக்கு தான் சொல்கிறது, இறைவனை உங்களுக்குள்ளே கொண்டு வரணும். நான் எவ்வளோ இன்பப்படுறனோ அது மாதிரி நீங்களும் இன்பப்படுவேன். ஆனால் என்ன மாதிரி போயிடாதீங்க, அது மட்டும் ஒத்துக்கவே மாட்டாங்க. என்ன மாதிரியும் இறைவனுக்குள்ளே போவாதீங்க. இறைவன்கிட்ட கேளுங்க, எவ்வளோ வேணுமோ கேளுங்க, தருவார். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ
இது வேணும் அது வேணும் இது வேணும் இது வேணும் அப்படி கேளுங்க. நான் வந்து கேட்கல எங்கள் அப்பங்கிட்ட. நான் எங்கள் அப்பா கேட்டால் கொடுக்காத ஆள் கிடையாது. நான் கேட்கல, ஆனால் கொடுக்கல. ஆனால் இப்போ கூட வந்து ஒரு நிறைய விஷயம் நடந்தது எங்கள் வீட்டில். அது கூட எங்கள் அப்பங்கிட்ட நான் காசு கேட்டேன். இப்போ எப்படிப்பா எனக்கு காசு வரும், எப்படிப்பா யாருப்பா எனக்கு உதவுவாங்கன்னு ஏதோ ஒரு மூலியமா இறைவன் எனக்கு உதவுனாரு. ஆனால் மனுஷன் என்னை சதி பண்ணாங்க. என் வீடு இடிஞ்சு விழுந்தோடனே அது எப்படி ரெடி பண்ணுறது தெரியாத நான் முழிச்சுன்னு இறைவன் வந்து பைசா கொடுத்தாங்க. ஒரு மனுஷங்கிட்ட அந்த காசை நான் கொடுத்துட்ட உடனே அது வந்து அந்த மனுஷன் வந்து இப்போ செஞ்சு தரேன், அப்போ செஞ்சு தரேன், இப்போ செஞ்சு தரேன்னு என்னை வந்து அலக்கடிச்சு என்னை தெருவிலே நிறுத்திட்டாரு. நான் ரொம்ப பாடுபடுத்தேன். தெருவில் தான் நின்னேன். தெருவில் நின்று எங்கள் அப்பங்கிட்ட அழாத குறையா நான் நினைப்பா இப்படி நடக்குதுன்னு. அதுவும் ஒரு சோதனை நினச்சிக்கணும் மனசில். அதான் சொன்னேன், எங்கள் அப்பா சோதனை கொடுத்துட அப்படியேப்பட்ட நக்கீருக்கே சோதனை கொடுத்தவர் எங்கள் அப்பா. நெற்றிக்கண் திறந்த போது குற்றம் கொடுத்துங்கன்னு அதை ஒரு சோதனை கொடுத்துட்டு தான் எங்கள் அப்பா கொடுக்கும்போது அதுக்கு ஒரு விளக்கம் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஒரு நம்ம சோதனை கொடுக்கும்போது அந்த வலியை உணர்ந்தா தான் அது வந்து அடுத்தவங்களுக்கு வந்து அது மருந்தாக மாறுது. நம்ம வந்து எனக்கு சோதனை கொடுக்கும்போது இப்போ மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியாது. எனக்கு ஒரு சோதனை கொடுக்கும்போது அந்த வலியை நான் உணரும் போது உங்களுக்கு மக்களுக்கு சொல்லும் போது அது ஒரு கரெக்டான முறையில் வருது. நான் இல்லைன்னா சொல்லவே மாட்டேன். நான் எந்த வாக்கியமாக இருந்தாலும் எங்கள் அப்பா என்னை உணர்த்தி எனக்கு நான் எப்பயுமே எங்கள் அப்பா கிட்ட பேசுகிறதே அப்படிதான். முதல்ல நான் உணரணும், நான் சாப்பிட்ணும், நான் இருக்கணும், நான் கஷ்டப்படணும். அதை பார்த்தா நான் அடுத்தவங்களுக்கு உபதேசம் பண்ணுவேன். இல்லைன்னா நான் பண்ண மாட்டேன். ஏன்னா ஒன்று வந்து தொடாதையே நம்ம உபதேசம் பண்ணக்கூடாது. உபதேசம் பண்ணோம்னா அது தவறான மாதிரி இல்லை. இப்போ நான் வந்து இந்த வலியெல்லாம் பட்டிருக்கிறேன், இந்த வேதனைலாம் பட்டிருக்கிறேன்றதுனால உங்களுக்கு வந்து தன்னம்பிக்கையாக இருங்கோ, இறைவனை நாடுங்கன்றது உங்களுக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை கொடுக்குறேன். நான் ஒரு மக்களுக்கு வந்து தன்னம்பிக்கை, இறைவன் வந்து அது ஒரு உங்களுக்கு வந்து இறைவன் உணர்வு வந்து விட்டாலே உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும். நீங்களே முன்னேறுவீங்க. ஒரு ஆளு தேவை கிடையாது. இறைவன் தன்னம்பிக்கை உங்கள் கூட வந்துச்சுனாவே நீங்களே முன்னேறதுக்கு ஒரு ஊன்றுகோல் வந்துடும். அதுக்கு தான் இறைவன் ஆலயம் செல்லுங்கள், நம்ம வந்து நல்ல மாதிரி இருப்போம். அன்பே சிவம், நல்லதே செய்வோம், நலமுடன் இருப்போம். அன்பே சிவம்.